ஐயோ போயிட்டானே. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இங்க நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீப நாட்களாக விஜயகாந்தினுடைய உடல்நிலை தொடர்பாக பல்வேறு செய்திகள் இருந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது. அவர் மருத்துவமனையில அட்மிட் ஆகியிருந்தது, அவருடைய உடல்நிலை என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதற்கப்புறம் அவங்களுடைய செயற்குழு கூட்டம் கூடுனுச்சு. கூடிய அதில் பல்வேறு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க. விஜயகாந்த் வந்திருந்தார். ஆல்மோஸ்ட் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நிறைய ஃபேக் நியூஸ் தான் பரவணுச்சு. அவருடைய உடல்நிலை தொடர்பாக பல்வேறு தகவல்கள்லாம் வந்துச்சு. அதற்கப்புறம் அவர் எப்படி இருக்காருன்றத காண்பதற்காக அவங்க வந்திருந்தாங்க. பட் அந்த காட்சி கிட்டத்தட்ட எல்லாரையுமே கேள்வி கேட்க வச்சிருச்சு. கிட்டத்தட்ட பிரேமலதா விஜயகாந்த் எல்லாரும் விமர்சனம் செய்யவே ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் ஒரு காட்சி பொருள் கிடையாது, நாங்க ரொம்ப கம்பீரமா பார்த்த மனிதர் அவரை நீங்க ஏன் ஒரு காட்சி பொருள் மாதிரி பயன்படுத்துறீங்க, அவரை கூட்டிட்டு இப்படி ரொம்ப சங்கடமா இருக்கு, வருத்தமா இருக்கு, விஜயகாந்த் இப்படி பயன்படுத்தாதீங்க, அவர் காட்சி பொருள் கிடையாதுன்றதை எல்லாருமே வச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, தேமுதிகவினுடைய பொதுச் செயலராக இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இந்த இடத்துல விஜயகாந்தினுடைய பொலிட்டிக்கல் கெரியர் ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சுன்னு நம்ம யூகிச்சுக்கலாம். அவர் செயல்படாம தான் இருக்காரு. அவருடைய பொலிட்டிக்கல் கெரியர், அவருடைய அந்த ரைஸ் டவுன்ஃபால், அதுதான் நம்ம இந்த நேர்காணல டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல விஜயகாந்தினுடைய அந்த அரசியல் வருகையை ரொம்ப சுவாரஸ்யமா பண்றோம்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் அப்படின்ற தனிப்பட்ட மனிதர் அப்படின்றவர் ஒரு வள்ளல். சினிமால எல்லாரும் சமமான உணவு சாப்பிடணும், நான் என்ன சாப்பிடணும் அதை கடைநிலையில ஒரு லைட் மானம் சாப்பிடணுன்றத விஜயகாந்த் தான் கொண்டு வந்தாரு. சினிமாவில் நிறைய புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வந்தாரு. மொத்த கடனையே ஒரே ஒரு துபாய் ட்ரிப்ல நடிகர் சங்க தலைவராக அந்த மொத்த இதையுமே மாத்திட்டாரு. அவர் அரசியலுக்கு வந்தாலே பெரிய விஷயங்கள் நடக்கும்ன்றதெல்லாம் சொன்னாங்க. அப்படிதான் அவர் அரசியலுக்கு வந்தாருன்றதான் சொல்லப்படுது. ஆனா அவர் அரசியலுக்கு வர காரணமாக உந்துதலாகிற அந்த முக்கியமான விஷயம் அப்படின்றது கலைஞர் தான். அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிக்க போனாங்க, அவர் நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொடுத்தாங்க. அந்த இடத்துலதான் விஜயகாந்த் ஏன் அரசியல் கட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு. சோ விஜயகாந்தினுடைய அரசியல் என்ட்ரி அப்படின்றது என்னவா பாக்குறீங்க? அவருக்கு உள்ளுக்குள்ள நான் ஒரு இவ்வளவு புகழ் அடைஞ்சிட்டேன், நான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராமினென்டான இடத்தை அடைஞ்சிட்டா, எனக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றங்கள் இருக்கு, கூட்டம் இருக்கு, நம்ம அரசியலுக்கு வரலான்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா இருந்ததா அல்லது தள்ளப்பட்டாரா? கலைஞராலேயோ இல்ல அதிமுகவாலேயோ, திமுக அதிமுக பிரஷரால அரசியலுக்கு வந்தாரா? என்னன்னா, இந்த விஜயகாந்த் இப்ப இந்த தேமுதிகவுடைய பொதுக்குழு, நீங்க சொன்னது மாதிரி விஜயகாந்த் அவர் வரவில்லை. மனோரால் ஒரு வசனம் வருது, அழைத்து வரவில்லை இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள்ங்கிற மாதிரி கிட்டத்தட்ட விஜயகாந்தை தூக்கிட்டு வந்துதான் வச்சிருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது. பல ஆண்டுகளாகவே அவர் உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட அவர் அரசியலில் ஆக்டிவாகவே இல்லை. இன்றைக்கு அவரை அப்படி தூக்கி கொண்டு வைத்ததற்கான ஒரு காரணம், விஜயகாந்த் ஒன்று உடல்நிலை நல்லா தான் இருக்காரு அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் அப்படின்னு பிரேமலதா சொன்னாலுமே கூட, கட்சியை கட்சியுடைய அதிகாரத்தை கைமாற்றுவதற்காகத்தான். அதற்கான ஒரு சாட்சியமாக, ஒரு மௌன சாட்சியமாக விஜயகாந்தை கொண்டு வைப்பது. அப்படி தொண்டர்கள் ஏங்கி போயிருக்காங்க, அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கணும். தலைவர் நல்லா இல்லை, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால தலைவர் காமிக்கிறாங்க தொண்டர்கள்ட்ட அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது அவங்க தரப்புல இருந்து. ஏற்கனவே விஜயகாந்துடைய பிறந்தநாள் சமயத்துலலாம் 2 முறை கோயம்பேடு அந்த அவங்களுடைய கட்சி அலுவலகத்துல, அந்த திருமண மண்டபத்துல, ஆண்டாளகர் திருமண மண்டபத்துல விஜயகாந்தை கூட்டிட்டு வந்தெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஆனாலும் நமக்கு நல்லாவே தெளிவாகவே தெரிகிறது, அவர் ஒரு பிரஜையோட செயல்படக்கூடிய, ஒரு கான்சியஸ் செயல்படக்கூடிய நிலைமையில் இல்லை. இந்த பொதுக்குழுக்குள்ள கூட அவங்க என்ன தீர்மானம் போட்டுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கூட்டணி முடிவு செய்யக்கூடிய முழு அதிகாரத்தை விஜயகாந்துக்கு வழங்குவதெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே ஒரு துயர நகைச்சுவை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்படி அந்த முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தில் அப்படியான ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்சியஸ்ல விஜயகாந்த் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. இதுல விஜயகாந்தோடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி விஜயகாந்தை 3 வகையாக பார்க்கலாம். நீங்க சொன்ன கேள்வியிலிருந்து விஜயகாந்த் என்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர், அந்த தனிப்பட்ட மனிதர் பற்றி தான் எனக்குமே நம்ம ஒரு பத்திரிகையாளராக இருந்தேன் அப்படிங்கிற இருக்கிறேங்கிற அடிப்படையில் நிறைய சினிமா ரிப்போர்ட்டர்ஸ், சினிமாவில் இருக்கிறவங்களே விஜயகாந்த் பற்றி நிறைய பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. அவர் எல்லாரையுமே ஒரு சமமாக நடத்துவார். ஏன்னா ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படி நடத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு பண்பு. அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஷூட்டிங்கில் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பெரும்பாலான ஹீரோக்கள் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வேற, இந்த ஊழியர்கள் தொழிலாளர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுங்கிறது வேற அப்படிங்கிறத யதார்த்தம். அப்படிங்கிற ஒரு சூழல்ல எல்லாரையுமே ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுங்கிறது விஜயகாந்திடம் இருந்தது. அதே போல் ஒரு நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்த காலகட்டத்தில் ரொம்ப திறம்பட அந்த நடிகர் சங்கத்தை நடத்துகிறார். நடிகர் சங்கத்துடைய கடனை அடைக்கிறதுல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணாரு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த வகையில் விஜயகாந்த் மேல திரைத்துறையினருக்கு தனிப்பட்ட மனிதராக, ஒரு சினிமா நடிகராக ஒரு சிறந்த ஒரு தனிப்பட்ட அபிமானம் அப்படிங்கிறது திரைத்துறையில் இருந்தவர்களுக்கும்
அல்லது சினிமா பத்திரிகையாளருக்கும் கூட விஜயகாந்த் மேல இருந்தது. இப்படி அது அது அவருடைய ஒரு பிம்பம், ஒரு இமேஜ். இன்னொரு பக்கம் நடிகராக விஜயகாந்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு கருப்பாக இருக்கிறவர் ஒருத்தர் ஹீரோவா ஆவது என்பதற்கான இதற்கு முன்னாடி ஒரு ரோல் மாடலாக ரஜினிகாந்த் இருந்தார். அதுக்கடுத்து விஜயகாந்த் வர்றாரு. அதனால அவர் காந்த் அப்படின்னு அவரே பேர் வச்சார் விஜயகாந்த். ரஜினிகாந்த் அதனுடைய தொடர்ச்சியாக விஜயகாந்த், விஜயராஜன் இவருடைய பேர். ஆமா, விஜயராஜுங்கிற பேர் விஜயகாந்த் அப்படின்னு அவருடைய பேர் மாற்றப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னா வந்து ஒன்று வந்து ஒரு திராவிட நிறமுடைய ஒரு இளைஞன் அப்படிங்கிறது, இன்னொன்று ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நடிகராக விஜயகாந்த் இருந்தார். அவருடைய தூரத்தேடி முழக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு பின்னாடி அவருடைய கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, ஆனஸ்ட்ராஜ், நிறைய படங்கள் சொல்லலாம், ஏழை ஜாதி, நிறைய படங்கள்ல வந்து அவர் அப்படியான ஒரு கேரக்டரை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு நடிகராக, ஆங்கிரி யங் மேன்ங்கிற ஒரு கதாபாத்திரம், அநீதிக்கு எதிராக பொங்கக்கூடிய ஒரு இளைஞன், ஏழை மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, பாதிக்கப்பட்ட மக்களுடைய தரப்பில் நின்று அதற்கான நீதியை கேட்கக்கூடிய ஒரு இளைஞன் அப்படிங்கிறவராக விஜயகாந்த் இருந்தார். இது நிறைய நடிகர்கள் பண்ணக்கூடியதான். ரஜினிக்குமே அப்படியான ஒரு இமேஜ் இருந்தது. ஏன்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தட்டி கேட்பது, காவல்துறையில் இருந்த கருப்பாடுகளை தட்டி கேட்பது அப்படிங்கிற ஒரு இமேஜ் தான் அவருடைய பெரும்பாலான படங்கள்ல இருந்தது. அதுதான் பின்னால் அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் கேரியருக்கான ஒரு அடித்தளமாகவும் அது இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். நிறைய கான்சியஸா பண்ணான்னு எடுத்துக்கலாமா, இல்ல இருந்ததை பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம்? கான்சியஸாவே பண்ணார். அவருடைய படங்கள் அப்படியே அமைஞ்சது. அதுக்கு வந்து ஆர் கே செல்வமணி மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தார்னு சொல்லலாம். ஆர் கே செல்வமணி, எச்.ஏ. சந்திரசேகர் ஒரு திமுக அபிமானம் உள்ள ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அதிமுக தான் 13 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்தது. 87 வரைக்கும், 89ல் கலைஞர் ஆட்சிக்கு வர்றாங்கிறப்ப அந்த காலகட்டத்தில் வந்து விமர்சன பூர்வமாக படங்கள் உருவாக்க, சட்டமுறை இருட்டிலிருந்து நிறைய படங்கள் உருவாக்கப்பட்டப்ப அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நடிகராக விஜயகாந்த் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, விஜயகாந்துக்கு வந்து தொடக்க காலகட்டங்களில் ஒரு தமிழ் உணர்வு, ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அனுதாபம், அதன் மேல வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது விஜயகாந்துக்கு இருந்தது. அவருடைய அந்த பட்டம்ங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி ரெண்டையும் இணைத்து புரட்சி கலைஞர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து விஜயகாந்த் தனக்காக உருவாக்கி கொண்டார். அவருடைய அந்த ரசிகர் மன்றத்தினுடைய அந்த கேப்ஷன்கிறதே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற மாதிரி இருந்து ஈழ ஆதரவுங்கிறது அவர்கிட்ட இருந்தது. அவர் வந்து தன்னுடைய மகனுக்கே பிரபாகரன் பெயர் வைத்தார், கேப்டன் பிரபாகரன் ஒரு படத்தில் நடித்தார். அப்படிங்கிற மாதிரியான ஒரு தமிழ்நாட்டினுடைய அந்த பாலிடிக்ஸ்க்குள்ளதான் அவர் இருந்தார். அவருடைய கருப்பு நிறம் ஒரு திராவிட நிறம், அதே போல வந்து ஒரு திமுக ஆதரவு, ஒரு திராவிட ஆதரவு, ஒரு தமிழுணர்வு, இப்படிதான் விஜயகாந்த் வளர்ந்து வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் அரசியலுக்கு வருவதற்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த கோயம்பேட்டில் பாலம் மேம்பாலம் எழுப்பப்படுகிறது. அப்ப வந்து அவருடைய அந்த ஆண்டாள் நகர் திருமணத்துடைய ஒரு பகுதி இடிக்கப்படுகிறது. அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் டி.ஆர். பாலு. இவர் போய் கலைஞர் வந்து எல்லாருமே வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனாலும் அந்த மண்டபத்தோட ஒரு பகுதி இடித்து தான் அந்த பாலம் உருவாக்கப்படுகிறப்பதான் அவர் வந்து அரசியலுக்கு வருகிறார். அது உண்மைதான். ஆமா, அது உண்மை, அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாலே அவருக்கு ஒரு அரசியல் ஆர்வம் என்பது இருந்தது. அரசியலுக்கு வர வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. ஏன்னா வந்து மன்றங்களை வந்து வலுப்படுத்துகிறார். அவர் மன்றங்களை வந்து வலுப்படுத்துகிறார். அவருக்குன்னு ஒரு கொடியை உருவாக்குறார். அதுல அந்த ஏழை ஜாதி படத்துல அந்த மன்ற கொடியெல்லாம் வரும். நிறைய படங்கள்ல வந்து விஜயகாந்துடைய இப்ப விஜய் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆமா, அதெல்லாம் முன்னாடியே அவர் பண்ணார். மன்றங்களை வந்து நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம பாக்குறப்போ பல்வேறு கிராமங்களை வந்து விஜயகாந்த் மன்றக்குடி பறக்காத கிராமங்களே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு வலுவான ஒரு பின்புலம், ஒரு அடித்தளம் விஜயகாந்துக்கு இருந்தது. அந்த பின்புலத்திற்கான காரணம் வந்து அந்த ஆங்கிரி யங் மேன், கோவம், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நபராக இருந்ததுனால இத்தனை தூரம் அவர் ரீச் ஆனார். இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டண்ட், சோத்துல கால் வச்சு உதைக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு பெரிய அபிமானம் விஜயகாந்துக்கு இருந்ததுங்கிறதுலாம் உண்மைதான். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வருகிறார். அரசியலுக்கு 2006 வருகிற பொழுது அவர் தனித்து நிற்கிறார். தமிழ்நாடு முழுக்க தேமுதிக தனித்து நிற்கிறது. வந்து ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெறுகிறார். விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்த் வெற்றி பெறுகிறார். ஆனால் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை தேமுதிக பெறுகிறது. என்னன்னா, ஒன்னு வந்து திமுக அதிமுக ரெண்டுக்கும் வந்து ஆல்டர்னேட்டிவா ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப இவர் தொடர்ச்சியா வந்து 2 கட்சிகளையுமே மோசம் அப்படின்னு பேசுறப்ப விஜயகாந்துக்கு ஏற்கனவே இருந்த ஒரு இமேஜ், இந்த வந்து ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில விஜயகாந்துக்கான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது வந்தது. அப்படிங்கிறது 2 கட்சியுமே வெறுக்கக்கூடிய நபர்கள் வந்து விரும்புகிற நபர்கள் விஜயகாந்தை வந்து தேர்வு செய்வது அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்தது. 2006 வந்து தேமுதிகவுடைய வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு மாற்று சக்திகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இடதுசாரிகள் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தலித் விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான அமைப்புகள் இருக்கிறாங்க. இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி வருகிறது, ஒரு மக்கள் நீதி மையம் வருகிறது. இப்ப இவ்வளவு சாய்ஸஸ் இருக்கு இல்லையா? அப்ப வந்து பெரிய சாய்ஸஸ் இல்ல. அப்ப வந்து இடதுசாரிகள் தலித் அமைப்பெல்லாம் இருந்தாலுமே கூட இவர் வந்து ஒரு வெகுஜன ஆதரவுப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஹீரோவாக இருந்தார். அப்படிங்கிறதுனால சாதாரண மக்கள் வந்து ஏற்கனவே அவருக்கு இருந்த இமேஜ் அடிப்படையில மூன்றாவது சக்தியாக விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள். ஆனா உண்மையிலேயே வந்து விஜயகாந்த் வந்து
ஒரு கட்டத்தில் அவர் வந்து வீழ்ச்சி அடைந்து விட்டார். 2006 வந்து தனியாக ஜெயிக்கிறார். 2011 அதான் சார். ஆனா இந்த 2006 to 2011 காலகட்டத்திலேயே அடுத்து நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மிக கணிசமான வாக்குகளை வந்து விஜயகாந்த் பெற்றாரு. பல இடங்கள்ல திமுக அதிமுக வேட்பாளர்கள் தோற்பதற்கு காரணமாக தேமுதிக வேட்பாளர்கள் இருந்தாங்கன்ற விஷயம்லாம் பார்க்கப்படுது. அதெல்லாம் எவ்வளவு சார்? ஆமா, உண்மைதான். அதான் அந்த பீரியட்ல வந்து அதாவது மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து திமுக அதிமுக தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, அடுத்து யாருக்காவது ஓட்டு போடணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இருந்த ஒரே சாய்ஸாக விஜயகாந்த் இருந்தார். அப்படிங்கிறப்ப ஆனா இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மிக கடுமையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு வீழ்ச்சி இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பகுதி வந்து விஜயகாந்துக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பார்த்தா நானே கூட நேரடியா ஒரு பிரஸ் மீட்ல வந்து இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக கூடிய வேல்முருகன் சொல்லியிருக்காரு. நானே பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தப்போ என்ன வந்து ஐயா போய் சொல்லுவாங்க, ஒரு சினிமாக்காரனுக்கு போய் ஓட்டு போடுறாங்க, போய் அந்த கொடியெல்லாம் வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நானே போய் நிறைய ஊர்ல போய் விஜயகாந்தனுடைய கொடியெல்லாம் வெட்டி நான் கேஸ் வாங்கியிருக்கேன் சொல்லியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு த்ரெட்டா இருந்தாரா விஜயகாந்த்? கண்டிப்பா. ஏன்னா வட தமிழகத்துல வந்து பெரும்பாலான பாமகவுடைய வாக்குகள் வந்து தேமுதிக போனது. இவர் ஜெயிச்சது விருத்தாச்சலம் தானே. அதுக்கப்புறம் ஒரு நின்றதுல வட தமிழகம் விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை. ஆமா, இது எல்லாமே வட தமிழகத்துல இருக்கிறாங்க. இப்போ அங்க வந்து வன்னியருடைய வாக்குகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் எடுத்தவங்க அரசியல் பண்ணாங்க, ஆனா அவங்களுக்கு பெரிய த்ரெட்டா வந்து விஜயகாந்த் இருந்தார் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களுடைய ஒரு ஹீரோவாக விஜயகாந்த் இருந்தார். அது தலித்துகள் மத்தியில இருக்கட்டும், வன்னியர்களாக இருக்கட்டும், அவங்க மத்தியில வந்து ஒரு கிரேஸ் விஜயகாந்துக்கு இருந்தது. அதனால வந்து அவர் வாங்கினார். அப்புறம் 2011 வந்து அதிமுக கூட்டணியில இருக்கிறாரு. அவர் எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வருகிறார். பிறகு ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் இடையில முரண்பாடு வருகிறது. எதிர்கட்சி தலைவர் ஆகிறாருல, அந்த பீரியட் எப்படி இருந்தது சார்? ஏன்னா அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அது ஏதோ கை காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். முன்னாடி 1 இப்போ வந்து 28 29 எம்எல்ஏ நாங்க வாங்கியிருக்கோம். எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு என்ன விஜயகாந்த் அப்படின்றதுதான் அன்னைக்கு வந்து திமுக போயிடுச்சு, எதிர்கட்சி அந்த இழந்துருச்சு அப்படின்றத தாண்டி அன்னைக்கு முக்கியமான பேச பொருளா இருந்தது விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவரானது. 29 இடங்களை பிடித்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு பக்கம் வடிவேலினுடைய பிரச்சாரம், அந்த எலெக்ஷன் தான் எல்லா இடத்துலயும் வந்து விஜயகாந்த் ரொம்ப நாரா கிழிச்சு எல்லா இடத்துலயும் அவர் பேசிட்டு இருந்தாரு. திமுக மிகப்பெரிய பிரச்சாரங்கள்லாம் முன்வச்சா, 2G ஸ்கேம் இதெல்லாம் வந்து வெளியிருந்து திமுக எதிரான பிரச்சாரங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது. அப்போ அந்த 29 எம்எல்ஏ அவர் பெற்றது அப்படின்றது எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு, கன்ஃபார்ம் ஃபியூச்சர் வந்து அவர் தானே இருந்தது. அந்த காலகட்டம் என்னவா இருந்தது? எப்படி அந்த வெற்றி அவருக்கு சாத்தியப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, நிச்சயமா. ஏன்னா வந்து ஜெயலலிதா வந்து பெரும்பாலும் யாருக்குமே இறங்கி வருது. ஆனால் விஜயகாந்துக்கு இறங்கி வந்து அவங்க வந்து பேசுனாங்க. ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில் கூடிய இடதுசாரிகளோ மற்ற யாரையும் பெருசா மதிக்கிறதில்ல. பிஜேபி எல்லாம் கதற வச்சாங்க ஜெயலலிதா. வாஜ்பாய் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தப்பெல்லாம் அத்வானி வந்து அவங்க வீட்டு வாசல் நிக்கிற அளவுக்கு அது நிலைமைகள் இருந்தது. ஆனால் விஜயகாந்த் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்தாரு அப்படிங்கிறத ஜெயலலிதாவே ஒத்துக்கொண்டு விஜயகாந்துக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, எதிர்கட்சி தலைவர்களுக்கு இடம் கொடுத்தாங்க. கூட்டணியில வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கொண்டு போனாரு. ஒரு அரசியல் தலைவர் தானே ரஜினி அந்த பீரியட்ல விஜயகாந்த் பீரியட்ல பண்ணாரு. அப்ப வந்து எதிர்கட்சி தலைவரை வந்துட்டாங்கிறப்ப வந்து இவரும் பெரிய பெரிய அளவுல அரசு மீதான விமர்சனங்கள்லாம் வைக்கல. இந்த 6 மாத கால தேர்தல் காலம் அப்படிங்கிற மாதிரியானதான் இருந்தது. கொள்கை ரீதியாகவும் பெரிய முரண்பாடு ஏறிடுச்சு, பஸ் விலை கட்டணம் ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தான் ஒரு ராணிங்கிற ஒரு மனநிலை இருக்கும், விஜயகாந்துக்கு தான் ராஜாங்கிற ஒரு மனநிலை. இந்த ஈகோ தான் அங்க முரண்பாடுகள் மோத ஆரம்பித்தது. அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து விஜயகாந்த் குடித்து விட்டு சட்டசபைக்கு வந்தாருன்னா ஜெயலலிதா சொன்னாங்க, நான் குடிச்சேன்னா அந்த அம்மா ஊத்தி குடிச்சான்னு விஜயகாந்த் கேட்டாரு. சட்டசபையில ஏன்னு சொல்லி மிரட்டினாரு. அதுக்கப்புறமேல் பார்த்தோம்னு சொன்னா அதிமுக வந்து ஜெயலலிதா தேமுதிக உடைக்க ஆரம்பித்தார்கள். நான் கூட ஒரு தடவை எழுதியிருப்பேன், எல்லா கட்சிகளுமே இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணிலாம் இருக்கிறது. தேமுதிகவில் மட்டும்தான் தொகுதி பிரச்சனைக்காக முதல்வரை சந்திக்கும் அணி என்கிற ஒரு அணி இருக்கிறது. மாபா பாண்டியராஜன், பார்த்திபன், எஸ்ஆர் பார்த்திபன், நிறைய பேர், அருண் பாண்டியன், அப்படி எல்லாருமே மைக்கேல் ராயப்பன் சொல்லிட்டு தொகுதி பிரச்சனைக்காக முதல்வரை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அதிமுகவில் அடைக்கலமாகுன்னு சொல்லிட்டு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.